நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பை வாலெட்டில் மெயின்னெட் என்க்ளோஸ்டு நெட்வொர்க் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சுருக்கமாக சிம்பிளாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்காகவே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போது இதில் ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இதுவரை டெஸ்டிங் நெட்வொர்க்கில் இருந்த இந்த பை நெட்வொர்க்கை இப்போ மெயின் நெட்வொர்க் லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணுறதுக்காண்டி தான் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டார்கெட் மாதிரி கொடுத்து நம்மளை ஒவ்வொன்றையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கம்ப்ளீஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் கரெக்ஷனுக்கு டைம் கொடுத்தாங்க. அப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா பை ப்ரௌசர் நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணேன்னா பை ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய வாலெட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. அந்த வாலெட் மூலமாக தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால் இதுவரை இன்னும் பை ப்ரௌசர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை ஃபஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு 24 கேரக்டரில் ஒரு பின் கிடைக்கும். அந்த ஜென்ரேட் பண்ணி ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இல்லை நீங்கள் அந்த பின்னை வந்து மறந்துட்டிங்கன்னா அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு உங்களுடைய வாலெட்டை வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இதில் இந்த பை நெட்வொர்க்கை பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்க்ளோஸ்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க விட்டுருக்க அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த என்க்ளோஸ்டு நெட்வொர்க் தான். அதாவது என்க்ளோஸ்டு நெட்வொர்க்கில் என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ண முடியாது, அப்புறமா ஓப்பன் நெட்வொர்க்கில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த என்க்ளோஸ்டு நெட்வொர்க்கில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய பை காயினை உங்களுடைய வாலெட்லேருந்து இன்னொருவருடைய வாலெட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த பை காயினை ஒரு பயோனியர்கிட்ட இருந்து இன்னொரு பயோனியருக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அவங்கள்ட்ட இருந்துங்க நீங்கள் ரிசீவும் பண்ணிக்க முடியும். அதாவது இது ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க்காக தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் என்க்ளோஸ்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பை நெட்வொர்க்கை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கவும் இப்போ வந்து இந்த காயினை வந்து டிரான்சாக்ஷனோ மூவோ பண்ண முடியாது. இதை தான் என்க்ளோஸ்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பை காயினை வந்து எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பை காயினை வந்து நீங்கள் எந்த ஒரு கரன்சிக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஓப்பன் நெட்வொர்க்கு வந்ததுக்கப்புறம் வேணால் பாசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இந்த ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பை வாலெட்டில் இப்போது டெஸ்ட் நெட்டு அப்புறமா மெயின் நெட்டு இதில் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து காட்டியிருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் இப்போ வந்து தற்போதைக்கு 0வாக தான் இருக்கும். அதனால் இது எதுவும் கன்ஃபர்மேஷன் பை காயினே இல்லை அப்படின்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் மெயின் நெட்வொர்க் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க். இந்த ஓப்பன் நெட்வொர்க் வந்து கேஓசி பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதாவது கேஓசி பண்ணுறதுக்கு டைம் டியூரேஷன் வந்து 3 to 6 months இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மேபி இந்த மெயின் நெட்வொர்க்கு பீரியட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பீரியடை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது March 14, 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா June 28, 2022 இந்த ரேஞ்சில் வந்து மெயின் நெட்வொர்க் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயோனியர் வர்றது வரை வெயிட் பண்ணுறது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மெயின் நெட்வொர்க் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கேஓசி வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த கேஓசி வெரிஃபிகேஷனை யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஓப்பன் நெட்வொர்க்குக்கு வந்து தங்களுடைய பை காயினை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் இந்த பிஐ நெட்வொர்க்கை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி மைனிங் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய கேஓசியை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே போல் டெய்லி மைனிங் பண்ணுறதையும் விடாதீங்க, கண்டினியூவாக பண்ணுங்கள். இதனால் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதில்ல. அதனால் வெறும் பெர் டே ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ண போகிறீங்க. அதனால் அதை டெய்லி மைனிங் பண்ணுறத மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டு மைனிங் பண்ணிட்டு அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாங்க. அவங்கெல்லாம் அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 நம்பர் வந்து நம்ம மைனிங் டீம் நம்ம ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக மைனிங் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு
மைனிங் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாம் மைனிங் பண்ணுங்கள். அப்புறமா கேஓசி அப்டேட் விட்ட உடனே கேஓசி அப்டேட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இதில் மைனிங் மெக்கானிசம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மெக்கானிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பை காயின் வந்து என்ன மாதிரி பூஸ்ட் ஆகும் அந்த பூஸ்டரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீ மைனிங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயின் மைனிங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய ரெஃபரல் டீமுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதே போல் செக்யூரிட்டி சர்க்கிள் ரிவார்ட்ஸு அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றின டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய பை வாலெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா கீழே ரீட் மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய பேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் மெயின் நெட்வொர்க் டேஷ்போர்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா அன்வெரிஃபைடு பேலன்ஸு, அப்புறமா ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் டு மெயின் நெட்டு, வாலெட் பேலன்ஸு, லாக்அப் பேலன்ஸு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அப்புறமா இந்த அப்டேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் நெட்டு செக்லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் நெட்டு செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். டவுன்லோடு பிஐ ப்ரௌசர் ஆப்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். இன்னும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் எ பை வாலெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய ப்ரௌசரில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வாலெட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இதுவும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பண்ணாதவங்க பார்த்து ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசைட் ஹவு மச் பை யூ வாண்ட் டு லாக்அப்பு. இது லாஸ்ட் வீடியோவிலே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ பை காயினை வந்து நீங்கள் லாக்அப் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்றப்பில் உங்களுக்கு வந்து உங்களுடைய மைனிங் பூஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட் டைமில் எல்லாரும் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே மெயின் நெட்வொர்க் போகும்போது ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும்போது நீங்கள் அதை பை அண்ட் சேலோ என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ எது வேணாலும் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் கேஓசி அப்ளிகேஷன். இது கம்மிங் ஜூன்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சொல்லியிருந்தோம்ல இன்னும் 3 to 6 மந்த்துக்குள்ளே கேஓசி வெரிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்புறமா வெயிட் ஃபார் கேஓசி ரிசல்ட்டு. ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கேஓசி வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற நேமும் அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் இந்த பை வாலெட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த நேமும் மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு அவங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகே அப்ரூவ் என்ன தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் வந்து கேஓசி அப்ரூவ்டு அப்படின்ட்டு வரும். அடுத்து 6 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ண டீமு அப்புறமா உங்களுடைய செக்யூரிட்டி சர்க்கிள் எல்லாரையும் வந்து நீங்கள் கேஓசி பண்ண வைக்கணும். அவங்களும் கேஓசி பண்ணுறது மூலமாக தான் உங்களுடைய அன்வெரிஃபைடு பேலன்ஸ் எல்லாமே வெரிஃபைடு பேலன்ஸ் ஆகி அந்த எல்லா பை காயினையும் வந்து நீங்கள் உங்களுடைய மெயின் நெட்வொர்க்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் உங்களுடைய செக்யூரிட்டி சர்க்கிள் அப்புறமா உங்களுடைய ரெஃபரல் டீம் எல்லாருக்கும் வந்து கேஓசி பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். அவங்களும் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் அவங்க மூலமாக ஏர்ன் பண்ண பை காயினை வந்து நீங்கள் வந்து மெயின் நெட்வொர்க்கு எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ நியூ மெயின்னெட் மைனிங் சிமுலேஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிமுலேட்டட் டோட்டல் மைனிங் ரேட் அப்படின்ட்டு 10.25 பை காயின் பெர் ஹவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 3 ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது பேஸ் ரேட்டு, பூஸ்டரு, ரிவார்டு இந்த 3 ஆப்ஷனையும் வந்து மல்டிபிகேஷன் பண்ணி தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ் ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் வந்து பயோனியர் வந்து 100%ன்னு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி சர்க்கிள் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுடைய செக்யூரிட்டி சர்க்கிளில் ஒரு 5 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதில் 20% கொடுப்பாங்க. அதான் மென்ஷன் பண்ணிக்காங்க. லாக்அப் ரிவார்ட்ஸ் அப்படின்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை எப்போவும் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். இப்போவும் சேஞ்ச் பண்ணோன்னா இன்க்ரீஸ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கான்ஃபிகர் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய
லாக்அப் ரேஞ்சை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து பயோனியர், அதாவது பயோனியர்னால் நீங்கள் பயோனியருக்கு வந்து 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெஃபரல் டீமு, உங்களுடைய ரெஃபரல் டீமு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெர்சன், ஆக்டிவ் பர்சனுக்கு 0.25 பை காயின் பெர் அவர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது யூட்டிலிட்டி யூசேஜ் போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நோடு போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே இப்போ என்ன அப்டேட் பண்ணலை, கம்மிங் ஜூன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டில் மேபி அவங்க இதை அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்தது கான்ஃபிகர் லாக்அப் ரேட்டு, இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆப்ஷன் தான். இது லாஸ்ட் வீடியோவில் பேசியிருக்கோம். லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ அன்வெரிஃபைடு போனஸு, அதாவது இது கம்மிங் ஜூன்ன்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம லாஸ்ட் டைமு பேசினது தான். உங்களுடைய ரெஃபரல் டீமு அப்புறமா செக்யூரிட்டி சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு கேஓசி பண்ண சொல்லுங்கள். கேஓசி பண்ணுறது மூலமாக தான் அடுத்த கட்டத்துக்கே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட்டுகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னன்ட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒன்று போடுறேன் டீட்டெயில்டாக. அந்த வீடியோவில் தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் இந்த பை அப்டேட்டை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடல வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.